ஹலோ மக்களே, வெல்கம் டு லக்ஷா வீட்டு சமையல். ஒரு அட்டகாசமான செட்டிநாடு ஸ்பெஷல் முட்டை குழம்பு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நல்ல சுட சுட சாதத்தில் நெய் ஊற்றிட்டு இந்த முட்டை குழம்பு சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருந்துச்சுங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த குழம்புக்கு தேவையான ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து கொதிக்க வச்சிடலாங்க. இந்த முட்டை உடையாமல் ஈஸியாக தோல் உரிக்கிறதுக்கு நான் ஒரு டிப் சொல்கிறேன். இது கம்ப்ளீட்டாக பாயில் ஆனதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுருங்க. ஒரு நார்மல் திருப்பி வாட்டரில் ஒரு 5 நிமிஷம் சோக் பண்ணிவிட்டு உரிச்சு பாருங்கள். முட்டை தோல் ஈஸியாக உரிச்சிடலாம். அடுத்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு நல்லா காஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா காயட்டுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் சோம்பு சேர்த்துக்கோங்க, 1/2 டேபிள் ஸ்பூன். இதோட முழு மிளகு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு. அடுத்து ஜீரகம் சேர்த்துடலாம். அடுத்து ஒரு மசாலா இலை, அன்னாச்சி பூ, பட்டை சேர்த்துடலாம். ஒரு கல்பாசி, 2 ஏலக்காய், 2 காம்பு சேர்த்துட்டு காஞ்ச மிளகா சேர்த்துடலாம் காரத்துக்கு. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிக்கோங்க. இதோட கருவேப்பிலை சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இதோட தேங்காய் குட்டி குட்டியாக ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, தேங்காய் கருகி போயிடக்கூடாது. ஏன்னா இது நம்ம செட்டிநாடு மசாலா பேஸ்ட்டுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ரொம்ப கருகி போச்சுன்னா கசப்புத்தன்மை வந்துடும். கசப்புத்தன்மை வந்துச்சுன்னா முட்டை குழம்பே ஸ்பாயில் ஆயிரும். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் தாங்க நம்ம குழம்பு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மறுபடியும் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீதி இருக்கிற 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். கல்பாசி ரொம்ப போட்டுற வேணாம், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணும். ஏன் கோல்டன் ப்ரௌனில் நல்லா வதங்கணுன்னா அப்போ தான் ஒரு தொக்கு பதத்துக்கு வருங்க. இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கினதும் இந்த குழம்புக்கு தேவையான இஞ்சி பூண்டு நல்லா இடித்து தட்டி சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயத்தை அளவோட கூட ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா தொக்கு பதத்துக்கு நல்லா வருங்க. இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்க விடுங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான ஒவ்வொரு மசாலாவாக ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். அடுத்து மிளகாத்தூள் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் சேர்க்குறப்ப பார்த்து ஆட் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம செட்டிநாடு மசாலா பேஸ்ட்டில் அதில் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கவனத்தை வச்சுக்கிட்டு இந்த மசாலாஸை சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூளுக்கு அப்புறம் நான் தனியாத்தூள் போட்டிருக்கேன். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்க விட்டுருங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். இந்த மாதிரி தொக்கு பதத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதங்க விடுங்க. இந்த மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா தாராளமாக கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற செட்டிநாடு மசாலா பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணணுன்றதும் தண்ணி ஊற்றிட வேண்டாம். இது நல்லா ஒரு 3 நிமிஷத்தில் 4 நிமிஷம் இதில் எண்ணெயிலே நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் இதோட பச்சை வாசனை போகும். அப்போ தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா கொதித்ததும் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு பக்கத்துலேயே இருந்து கிண்டி கொடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான நல்லா தண்ணி சேர்த்து இது அடுத்து ஒரு தாராளமாக ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. மீன்வைல் இதில் நம்ம முட்டை பாயில் பண்ணக்கப்புறம் கூல் வாட்டரை இதில் ஊற்றிட்டு நீங்கள் நார்மல் டெம்பரேச்சர் கொண்டு உரிச்சிங்கன்னா இந்த மாதிரி தோல் ஈஸியாக வந்துடுங்க. முட்டை உங்களுக்கு உடையாது. பார்த்திங்களா, 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த குழம்போட ருசியை கூட்டுறதுக்கு இந்த தேங்காய் பால் நம்ம கடைசியில் சேர்க்குறோங்க. ஏன்னா நம்ம ஸ்பைசஸ் நிறையா ஆட் பண்ணியிருக்கோம். அதை மைல்டாக கொண்டு வர்றதுக்கு தாங்க இந்த தேங்காய் பால் சேர்க்குறோம். தேங்காய் பால் சேர்த்துக்கப்புறம் நம்ம வேக வச்சு உரிச்சு வச்ச முட்டையை ஒவ்வொன்றா இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்தக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் கொத்தமல்லி இலை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான்.
வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுலேயும் இரும்பு கடாயில் செஞ்சு பார்த்துருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா காரசாரமான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட சாதம் வச்சாச்சு. எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் பிளேட் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நல்லா சுட சுட சாதம் ஊற்றிட்டு கொஞ்சம் நெய் போட்டாச்சுங்க. இந்த முட்டை குழம்புக்கு நெய் போட்டு சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நான் சொல்கிற மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு என்னோடய சேனல் லக்ஷா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய். இதோட நீங்கள் சிப்ஸ் சேர்த்து சாப்பிட்லாம். பாய்.